ராஜாவின் பார்வை ஆன்டியின் பக்கம். ப்ரோ ஒரு நிமிஷம் இங்க வாங்க ப்ரோ. நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, யோகா கிளாஸ் சொல்லி தரணும். ப்ரோ ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிருங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு வர சொன்னீங்க? சும்மா சுருக்குடு கொட்டிட்டு போற வலியுது. என் ஏரியால வந்து என்னொருத்த கொட்டு வச்சுட்டு போறான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு சொல்றக்குள்ள இன்னொருத்த வந்து என்ன இடிக்கிறானா? நான் என்ன சொம்மையா இல்ல கேக்குற சொம்மையான்னு? நான் அவனை வேணா சும்மா விட்டுருக்கலாம், அதனால இவனை சும்மா விடவே மாட்டேன். இப்ப திரும்பி பட்டுன்னு ஒரே ஒரு அப்பதான் விடுவேன், ஆனா பறந்துருவான் பஞ்சாபுக்கே. 3, 2, 1 லோயாலக்கா அடியில. நம்ம ஒரு கோச் ஒரு பொம்பளை பொறுக்கிடா. ஆமாடா, அவன் எப்பவுமே நம்மளுக்கு ட்ரைனிங்கே தர மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு ஆன்டி பின்னாடி சுத்திட்டு இருக்கான்டா. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாமா? வந்துட்டான்டா புறம்போக்கு. கோச் உங்களுக்கு அறிவுங்கிறதே ஒண்ணு இல்லையா? ஏன் கோச் இவ்வளவு லேட்டா வரீங்க? இவன் வேற ஆய்வுறுதுங்கிறான். ஆய்வுறுதுங்கிறானா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம கவட்டையாசனம் பார்க்க போறோம். வாங்க, இன்னைக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல கவட்டை விரிச்சு பேண்டு பேல்பூரி போட வைக்கிறேன். தம்பி, கவட்டடி யோகாசனம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சூப்பர். இந்த காலை இப்படி வைங்க, இந்த காலை இப்படி வைங்க. வரணும், அப்பதான் இந்த ஆசனம்லாம் கத்துக்க முடியும். புரிஞ்சா? மறுபடியும் இந்த காலை இப்படி வரிக்கணும். முடியணுப்பா. இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து தரையை தட்டி எழுப்பணும். அந்த மாதிரி நீ ஒரு யோகாசனம் பண்ணணும், புரியுதா? இப்ப என்ன பண்றீங்கன்னா நல்லா 1, 2